ஆம், வணக்கம். இன்னைக்கு தேதி வந்து 22 ஞாயிற்றுக்கிழமை. அதாவது எல்லாத்துக்குமே என்னை சுற்றி வரோம் எல்லாத்துக்குமே வந்து எல்லா உண்மையும் தெரியும். கண்ணால் பார்க்குறாங்க. திரும்பி என் பிள்ளைங்க கூட கண்ணால் பார்க்குதுங்க. எல்லா உண்மையும் தெரியும். ஆனால் பச்சையாக நம்ம கண்ணு முன்னுக்கே வந்து இன்னொரு கூட்டத்துக்கு கூட நடிக்குதுங்க. நம்மளுக்கு ஏன்னு தெரியல. ஸோ இந்த ஆரம்பிச்சது வந்து தர்மா ஸ்கூலு, ஐ மீன் சுங்கவி ஸ்கூலு, சுங்கவி மோட்டோவில் பக்கத்தில். ஸோ அங்கே நான் சொன்னேன், பிள்ளைங்க விளையாடும்போது திடீர்னு என்னமோ புல்லை புதைச்சிருக்காங்க அப்படி சொன்னோன்னே அது புல்லை இல்லை. ஏன்னா என்னோடய ஆன்சரே வந்து என்னோடய பதிலே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா எல்லாம் பழகிறது வந்து டிவி தான். டிவியில் தான் என்னோடய ஆன்சர் இருக்குது. எதுவுமே வந்து எனக்கு கன்ஃபியூஷன் தேவையில்லை. அப்போ நான் கூட நினச்சேன் உண்மையிலே குழந்தை எடுத்தாங்க. நான் வெளியேந்து எட்டேந்து பார்த்தா நான் குழந்தை எடுத்தது பார்க்கல. ஆனால் பிள்ளைங்க சொன்னதை நான் கேட்டேன், குழந்தை எடுத்துகிட்டு போங்க. ஆனால் அது பொம்மை. ஸோ இந்த பழி எப்படி இருந்துச்சுன்னா, அமௌண்ட்டோட முதலாளி வெள்ளைக்காரன் அவன் வந்து இந்த இந்தோனேஷியா கட்சி மாதமாக இருந்தால் அப்படின்னு ஒரு கதை எடுத்தாங்க. போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டானு. ஸோ அது பொம்மை. ஏன்னா எனக்கு எல்லா பதிலும் டிவியில் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து இவங்க என்னை பாய்க்கிற வரைக்கும் பாய்ச்சிட்டு எனக்கு இது ஒரு 4 மடங்கு 5 மடங்கு உழைக்க வச்சு ஒரே வேலையில், ஒரு வேலையில் மட்டும் இல்லை நிறைய வேலையில் உழைக்க வச்சு சொந்த சம்பளத்தையும் கொடுக்குறதில்ல. கேட்டால் திருடிடுச்சு. இல்லை நான் கேட்குறேன், நம்ம பெரியவங்க உலகத்து பூராவும் இருக்காங்க. நம்ம விஐபிஸ்லாம் கோடி கோடியாக பில்லியனாக வந்து திருடி வேறு எங்கேயோ ஒழிச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ இதை பிடிக்கிறதுக்கு வக்கு இல்லை. நீங்கள் ட்ராக் பண்ணி ஒரு 10 காசு கீழே போடுவீங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கம்பி புருசு, ஐ மீன் ஸ்டீல், சின்ன பிள்ளையில் கிறிஸ்டின் வீட்டில் இருக்கும்போது ஒரு 4-5 வயசு இருக்கும். கையில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். உடனே திருடுறியா அப்படின்னு கேட்டு இதே மாதிரி தான். ஸோ எங்கள் அம்மா வீட்டு முன்னுக்கு வந்து ரூமா பண்ணேன். அது இனஸ்டாப் கம்பெனி கொண்டேனா. அங்கே முன்னுக்கு வந்து எல்லாம் பூஜாங்க இருப்பாங்க. அதெல்லாம் கைலி கட்டியிருப்பாங்க, கைலியாக. ஸோ எப்போதுமே அவருக்கு ஒருத்தருக்கு ஒண்டி காக்கா வளர்ப்பு வரும். முன்னுக்கு வந்து டம்மு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஒர்க் மாதிரி வச்சு டம்மு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது கூட எல்லாம் எப்போதுமே வந்து அவர் வீட்டில் இருக்கும்போது காக்கா வளர்ப்பு எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா நாங்களும் போய் உதவிவெல்லாம் சாவிலாம் கொடுப்பாங்க. ஸோ தண்டவாளத்தில் விடணும், சத்திய ஜெய தண்டவாளத்தில் விடணுன்னு என்கிட்ட காமிச்சது. கொஞ்சம் தூரம் போனால் வந்து இந்த மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு வர ட்ரெயின் ஓடி தான் வரும் மாதத்துக்கு ஓடிப்பு. மித்தபடி அத்தனைக்கும் எல்லாம் ஓடுவாங்க. மண்ணெண்ணெய் வாங்க நாங்கள் 50 காசுக்கு போய் பையில் வாங்கிட்டு வருவோம், கடையில் வாங்கிட்டு வருவோம். நாங்கள் எடுக்க மாட்டோம் அதுலேருந்து. ஆனால் எல்லாம் ஓடும்போது எனக்கு தெரியும். ஸோ என்கிட்ட சொன்னது நல்ல வேலை ட்ரெயின் ஒரு இடத்துல பாரு நினைக்கிறேன் கீழே விழுந்துட்டான் கணக்காக நடுவில் தண்டவாளத்தில். அந்த தண்டவாளத்தில் அப்போலாம் வந்து தண்டவாளமே ஓடாதுன்னு இதே மீடியா சொல்லுது. ஸோ என்னோடய பதில் வந்து டிவியில் தான் இருக்குன்னா 8-9 வருஷம் ஒரு டிவியை உடைக்கிறாங்க. அதாவது ஃபோன் அடிக்குது, ஐ மீன் லேண்ட்லைன் யூனிஃபை டெலிகாமோட ஃபோன் அடிக்கும்போது நான் குறைக்கிற கண்ட்ரோல் எங்கள் வீட்டில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. லைட்டு, டிவி, வாஷிங் மிஷின், ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஜாமான், இந்த லைட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் எடுக்க வராரு. அவர் திரும்பி இருக்கார், முதுகு தான் பார்க்குறேன். நான் குறைக்கிற பாட்டிக்கு வேகமாக இருந்துச்சு. அவர் பார்க்கல. அவர் ஆத்திரம் வந்தோடனே எடுத்து எல்லோன்னு சொல்லிட்டாரு. டிவி பக்கத்தில் இருக்கனால ஒரே குத்தா உடச்சிட்டாரு. ஸோ அந்த டிவிக்கு காசு, திருப்பி வாங்கி போட்ட டிவிக்கு காசு. அப்புறம் என் பையன், என்னோடய மகளுக்கு பாய் ஃப்ரெண்டு, அவன் 22 11 மாதம் ஜேபி சொல்லிட்டானோட பிறந்தநாள். என்னை வந்து நிறையா பேர் செய்கிறவங்க. நான் வளர்த்த பையன், குழந்த பையன் 3 வருஷம் வாழ விடாமல் நீ கல்யாணம் பண்ணலேருந்து கீழே பிடிக்கச்சு. அவனும் 2 மாதம். அப்புறம் நிறைய பேர், என் தம்பி முதல் கொண்டு 4ஆம் தேதி 5 மாதம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபும் வந்து 4ஆம் தேதி. ஸோ ஏன் நிறைய 4ஆம் தேதின்னு சொன்னால் 4ஆம் தேதி வந்து வெறும் கோசை 4 அப்படி ஏன்னா இன்னொன்று சொல்லுவாங்க சட்டையை பற்றி பேசுகிறியா அப்படின்னு. நான் சட்டையை பற்றி பேசலை. கோசை நாள் வந்து நாசின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரியல. சுற்றியும் அடிக்கிறீங்க. இன்னொன்று வந்து நான் சின்ன பிள்ளையிலே பார்த்துட்டேன், ராணி மகாராணி, ராதிகா படம். ஸோ அதில் வந்து ஒரு குடும்பமாக இருப்பாங்க, 3 அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கச்சி, பெரிய ஒரு ஐ மீன் ரகுவரன் வந்து அதில் போலீஸாக இருப்பார், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக. மித்தவங்க வந்து ஊதாரி. ஸோ அதில் வந்து அந்த குடும்பத்தில் எப்படி என்னமோ சாவு நடக்குது, ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் ராதிகா வந்து ஸ்பெஷலாக, அவங்களும் போலீஸ் தான் ஆனால் ஸ்பெஷலாக அவரை அந்த வீட்டுக்குள்ளே பூந்து கண்டுபிடிக்கணும்னு அதில் உள்ள மிஸ்ட்ரி எப்படி சாவுறாங்கன்னு அவங்க வந்து நடித்து அவங்க லேவ் பண்ணுற மாதிரி. அதாவது
வேலையில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லிக்கலான்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் கடைசியாக வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருவாங்க. ஸோ என்னோடய வேலை வந்து அது இல்லை. எங்கெங்கே என்ன நடக்குது, எங்கெங்கே சச்சாட் பிடிங்க பிறக்குதுங்க, எங்கெங்கே சீக்கு, டைபடிஸு, கேன்சரு, எல்சமியா, பிள்ளைங்க வந்து பிள்ளைங்க இங்கே முக்கால்வாசி வந்து எனக்கு தெரிஞ்சு சுற்றி வர உள்ளவங்க வந்து என் வீட்டுக்கார சொந்தத்துலேருந்து எல்லாமே பசை கூடவங்க வரைக்கும் பிள்ளை வந்து வயிற்றுல 8 மாதம் அந்த மாதிரி இறந்துருக்கு. அது என்ன காரணம்னு தெரியாது. என்ன காரணம்னு அவங்க சொல்கிறது வந்து இந்த மந்திரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. மந்திரம் பண்ணுறதுக்கு ஒண்டி உதவாது. மேக்கப் ஜாமாக்கும் பிள்ளைங்க உதவுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 20-30 சீட்டு, ஒரு சீக்கே வந்து ஒரு 20 பேர் 30 பேர் சச்சாட்டு, 20 பேர் 30 பேர், கண்ணு தெரியாதவங்க, உடம்பு சச்சாட்டு, நடக்க முடியாதவங்க, கால் போனவங்க, கை போனவங்க. ஸோ சின்ன பிள்ளையில் வந்து ஆசிரமத்தில் இருக்கும்போது பியூரோ சொசைட்டியில் வந்து ஃபாரஸ்ட் கம் வந்து அவர் வந்து கம்பி போட்டிருப்பார், காலெலாம் ஏரியல் போட்டிருப்பார். ஸோ பையனுங்க வந்து பூலி பண்ணும்போது ஃபாரஸ்ட் அவர் ஓடுவார். ஸோ கம்பி கழட்டிட்டு ஓடுவார். ஸோ இந்த மாதிரி பல விதமான சீக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கேன்சர் வந்து இந்த சிப்பாக போட்டு விறுவிறுன்னு எல்லாத்தையும் சாவடிக்க பார்க்குறானுங்க. அப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது வந்து இதோட பழி வந்து இதுலேருந்து வந்துச்சா. யார்? நம்ம கார்த்திகோட அப்பா முத்துராமன் வந்து அவர் கேன்சரில் தான் செத்தார்ல. ஸோ இப்போ வந்து கார்த்திகே அவர் மகன் வந்து இன்னும் கேன்சர் மறந்து வைக்கிறாராம் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என் பையனுக்கு வந்து கார்த்திகேயன் அப்படின்னு பேர் இது சொன்னாங்க. யானை எனக்கு தெரியல. அப்புறம் என்ன, எனக்கே தெரியாமல் சிஸ்கோவில் ஒரு பையன் புருவின் நான் பப்பு வேலை எனக்கு வந்து எங்கேயுமே வேலை கிடைக்காது. பப்பில் தான் வேலை கிடைக்கும். மசாஜ் சென்டர் ஆம்பளை இருக்கிற இடத்துல. ஆம்பளை எங்கே இருக்காங்க ஒரு படிக்க கூட பொம்பளை இடத்துல கேட்டால் ஆம்பளை இடத்துல விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு நான் ஆம்பளை பொறுக்கின்றாங்க, ஆம்பளை இல்லாமல் வேலை செய்ய மாட்டேன்றாங்க. எனக்கு வேறு எங்கேயும் வேலை கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி கிடைக்கும்போது மோட்டர் எடுத்துகிட்டு போனால் மோட்டரை பம்ப்செட் பண்ணிடுவாங்க. ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. பூலா தமிழ் 2 பஸ் எடுத்துகிட்டு வரணும். 2 மணிக்கு வேலை முடிஞ்சால் எப்படி வருவீங்க? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச பையனுக்கு தான் கேட்டால் இந்த நம்பருக்கு கொடுத்துட்டு அவன் பேர் புருவினே சிஸ்கோவில் வேலை செய்கிறான், ஆனால் கார்த்திக் அப்படின்னாங்க. அப்போ அதுலேருந்து பழக்கம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வரேன்னா, இவனுங்க வந்து நல்லா என்னை பார்த்துட்டு பொய் சொல்லி ஒட்டம்புலையே இருந்துக்கிட்டு திருடிக்கிட்டு மொத்த நகை மொத்த ஜாமான், அதாவது பில்லியனே இவனுங்க திருடிக்கிட்டு இருக்கானுங்க. உள்ளுக்குள்ளவனுங்க ஏன் நகையே அவ்வளோ திருடி இருக்காங்க, பணம் அவ்வளோ திருடி இருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு வந்து இந்த 10 காசு திருடி, 10 காசு கீழே போட்டு அதை எடுத்துகிட்டு தான் திருடி, ஒரு கம்பி புருஷை எடுத்துகிட்டோன்னா திருடி சின்ன பிள்ளையில். இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கிறிஸ்டின் வீட்டில் இருக்கும்போது ஒரு பையனுங்க அண்ணன் தம்பிங்க ராஜா அவன் தம்பி, அந்த பையனுக்கு வந்து ராஜான்னு சொல்கிறவங்களுக்கு என்னோடய வயசு 1 வயசு கூட நினைக்கிறேன். அம்மா அப்பா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு விரட்டி 2 பற்றி செய்ய வச்சுட்டு கடைசியாக சொல்கிறவங்க நான் ஏதோ ஒரு சின்ன பிள்ளையில லேட் பண்ணிட்டேன். எங்கே போய் சொல்கிறது? ஏன் வந்து டேரெக்டாக வந்து கேட்க மாட்டேறீங்க? யார் செஞ்ச தப்பு? உடம்புல இருக்கிறது யாருன்னு தெரியல. இன்றைக்கி வந்து காமிக்கிறாங்க தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட விட நெஞ்சில் தில்லானா, அதாவது ஜேபி சுல்தான் காமிக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஆப்பிள் என்று தொட்டு பார்த்தால் பைனாப்பிள் ஆனாய்க்கடை. நான் வந்து இங்கே ஒரு இன்னிசன் தெரியுமா, எதுவுமே தெரியாது. என் உடம்புல வந்து ஒரு சிப்பு இருக்குன்னு. ஸோ இவனுங்க வந்து செய்கிறது, இவனுங்க திருடுறது, இவனுங்க சொல்லி கொடுக்குறது எல்லாம் வந்து உள்ளுக்கு டாட்டா இருக்குது, உள்ளுக்கு சிசிடிவி பார்க்குறானுங்க. ஸோ ஏன் சர்வே பண்ணல? நேராக வர சொல்லுங்கள். பச்சையாக என் பிள்ளை வந்து இங்கே வீட்டில் என்ன சொல்லுதுன்னா, அதாவது எல்லா நகையும் அடுத்தவங்க சீக்கு, அடுத்தவங்க உடம்பு முடியல, அடுத்தவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க, அடுத்தவங்க அப்புறம் என் வீட்டுக்காரோட சொந்தக்கார பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டு இது செய்கிறது அது செய்கிறது, இப்படியே முடிச்சு சம்பளம் 4 மடங்கு 5 மணிக்கெல்லாம் சம்பளம் எடுத்தால் ஒரு 2 மாடி ஒரு ஆள் செய்யணும்னா 8 மாடி 9 மாடி செய்ய வச்சுட்டு எல்லா சம்பளத்தையும் சாப்பிட்டு அவ்வளோ நாளாக நான் 4 வயசுலேருந்து வேலை செய்கிறேன். 4 வயசில் வந்து எங்கள் அப்பா பெச்சா கூட போகிறேன். இப்போ வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா, அன்றைக்கி என் மகன் வந்து அது காசு வேணும், அது காசை என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூரில் வேலை செய்யுது, யார் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. நாங்கள் அந்த மாதிரி இல்லை. ஸ்பெஷலாக வந்து இது ஆர்மியோட சிப்பு, ஆர்மியோட கலந்துட்டு எல்லா காசையும் தின்னு ஃப்ராடு பண்ணி எல்லாத்தையும், அதாவது எப்படின்னா இது காமிக்கிறாங்க, அதை காமிக்கிறாங்க, இந்த ஊழலை காமிக்கிறாங்க, அந்த ஊழலை காமிக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து தானா வந்து பல ஸ்கூலில் வந்து ஒழுங்காக மேலே வந்து 4வது மாடியெலாம் வந்து அந்த கம்பி இல்லை, அதே வந்து சண்டை போட்டாங்கன்னா அந்த ஜன்னல் அந்த செருமீன் உடஞ்சிச்சுன்னா மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க. பொக்கோ வந்து
எல்லாம் டூரி டூரியாக இருக்குது. இங்கே நம்ம கபுடையானில் அது இதுவோ இம்பார்ட்டன் எனக்கு தெரியல. அப்புறம் நடந்து போகிறேன். அந்த ஸ்கூலு 4 மணியோட தென்னை மரம் மாதிரி இன்னும் ஒரு ப்ளம் செடி இருக்குது. எப்போ நான் போகிறேன்னா வந்து சைட்டில் விழுவுது. அது வந்து சயின்ஸ் அப்படி தான், ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க கணக்காக செய்வாங்க. எல்லாமே எனக்கு தெரியும் சயின்ஸ் பற்றி. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை பற்றி தெரியும். சயின்ஸ்னால் முழுமையாக உள்ளுக்கு போகிறது தெரியாது. ஸோ எப்படி கக்கா வருது, எப்படி அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க. கோயிலை பார்த்தா கக்கா வரும். அப்புறம் சொல்லுவாங்க, நாங்கள் கோயிலை பார்த்து என்னது வேணுமுனுக்குது வெடிக்கிறதுக்காக எங்கள் சாமி எப்படி நாங்கள் வந்து கோயிலில் அந்த மாதிரி கோயில் இல்லை, கோயிலுக்கு வெளியே எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் நடக்க முடியாது. ஒரு கால் இழுப்பாங்க, ஒரு கால் நடப்பாங்க. ஸோ காலோடு வந்துடும் அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் அவங்களே இம்ப்ளான் போட்டு அவங்களே செஞ்சு அப்புறம் அவங்களே பழி போட்டுக்கிறாங்க. யார் இவங்க? ஏன் நேரம் வச்சு கேட்க மாட்டுறாங்க? கொஞ்சம் கூட வெக்கம், மானு, சூடு, சொரணை. என் ரெட்டை பிள்ளைங்கள என் குழந்தை பையனை வளர்த்தும் போது ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு 2 பற்றி வீங்க வச்சு அனுப்புனாங்க. அப்புறம் என் பையனை கொண்டு போய் அவங்க அப்பா கோவிட்டில் இருக்கார், போய் இது சீசா அடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் கே கூட ஃபாலோ பண்ண வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த மக இருக்குல்ல, 2வது மக கொண்டு போய் என்ன வழியில் போட்டிருக்காங்கன்னா, என்ன மாதிரி பழைய சட்டை, பழைய சுடாரி, என்னோடய நகை, என்னோடய பணம். ஏன்னா நான் கிறிஸ்டியன் வீட்டிலேருந்து ஓடியாரும்போது எங்கள் அம்மா ஒரு தோடு, ஒரு மொக்கையை போட்ட மோதிரம், ஒரு சங்கிலி. கடைசியாக இல்லவே இல்லைன்ட்டாங்க. அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஒரு பிறந்தநாள் சட்டை, அதை போடவே விடல. 10 வயசில் போட விடல. அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களோட சட்டை தான், அந்த சின்னக்காவோட சட்டை தான் கிறிஸ்டியன். இப்போ தாமன் மீடாலில் ஏஞ்சலா யூபர்ட் பேரை அவங்க சட்டையை, பழைய சட்டையை போட விட்டு அந்த சட்டையை போடவே இல்லை. அப்படி எடுத்துக்கிட்டாங்க. என் பேரை சொல்லி வாங்கினாங்க. நான் அந்த போடவே இல்லை. இப்படி தான் சின்ன பிள்ளைலேருந்து வாங்குறது எடுத்துக்கிறது. உனக்கு தான் வாங்கணும் அப்படி சொல்கிறது. ஆனால் போட விட மாட்டாங்க. எடுத்து கொஞ்ச நாள் தாயேன் அப்படின்னு வேறு கூட்டத்துக்கு கொடுக்குறது. வேலை செய்கிற இடத்துல கூட யாராச்சும் வாங்கி கொடுத்தாங்கன்னா பிறந்த நாளுக்கு கொஞ்ச நாள் அது போட்டோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடும். ஆனால் கணக்கு என் மேலே வருது. எங்கேயாச்சும் யாராச்சும் போய் பார்த்தா கூட எனக்கு வந்து உங்களுடைய வாங்கிக்கோ, இந்த துணி எடுத்துக்கோ ஊருக்காரவங்க சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன் வேணாம், எனக்கு வெளியே போகிறதுக்கு இடமே இல்லை. நான் இன்ன வரைக்கும் ஆள் கொடுத்தது கிழிஞ்சது, குப்பைத்தொல்லை பொறுக்கணுது, அதை தான் தைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேணாம், வெளியே போகிறதுக்கு உண்மை நல்லது கெட்டது இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா நான் என்னத்துக்கு போடணும். வேணான்னு சொன்னால் என் கூட போட பொம்பளை கூட்டாளி, ஏன்னா நீ வந்து ஆம்பளை வச்சு பிடிக்க முடியாது. பொம்பளை கூட்டாளி அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்து 2 சட்டை 3 சட்டை 500 வெள்ளி 1000 வெள்ளி செலவு வச்சுட்டு, அதாவது இந்த எடுத்துக்க சொல்கிறேன் உடுப்பு ஏன் கணக்கில் போடுறது எனக்கு புரியல, எனக்கு தெரியல. அப்புறம் வாங்க இதுக்கு போகலாம், மர்சிங் தியோமனா அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு நான் வரல. ஏன்னா வருஷம் எங்கள் வீட்டில் வந்து தீபாவளிக்கு நான் டிவோர்ஸ் பண்ணதுன்னு 2010 இவங்க வருஷம் கேளுக்கு போயிடுவாங்க. அப்படியே போகாத வருஷம் வந்து இவங்க இங்கே வந்து எங்கள் தாய் மாமா வீட்டில் போய் ராத்திரி ஈஃபில் 8 மணிக்கெலாம் போயிட்டு அங்கே சாம்பிரானிலாம் போட்டு பட்டாசுலாம் அடிச்சுட்டு மறு 2-3 ஆகும். அப்போ அந்த வருஷம் கேட்டேன், நீங்கள் போகிறீங்களா அந்த மாதிரி தீபாவளிக்கு கேளுக்கு போகிறீங்களா இங்கே போகிறீங்களான்னு. இல்லை நாங்கள் கேளுக்கு போகலாம், ஆனால் இங்கே போவோம், புலவுத்தம்மக்கு போவோம், சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு. நானும் இதை கேட்டுட்டு சரி அப்படி சொல்லிட்டு பூ கட்டிட்டு வரேன். அன்னைக்குன்னு பார்த்து போகாமல் என்னை கூட்டிகிட்டு வராங்க கூட்டாளி சுரேஷ் மைக்கேல், அவங்க ஒய்ஃப் வந்து மாரியம்மா, எல்லாம் பேராக்கிறவங்க கூட்டிகிட்டு வராங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, புகையாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களா எப்போதுமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. வேணுமனுக்கு வெளியே போய் கூட்டிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். இப்படி தான் நான் வந்து என் பிள்ளைங்களை வச்சு, என் புருஷனை வச்சு, அதுவும் என் வீட்டுக்கார குடும்பத்துக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளைலேருந்து மாட்டியிருக்கனால அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க செய்கிறாங்க. ஸோ யார் மேலேயும் இங்கே வந்து தப்பு இல்லை. சின்ன பிள்ளைல இம்ப்ளான் போட்டவங்க யார்? நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்வங்க, என்னை வளர்த்தவங்க பேபி சிட்டர் 3 பேரும். அப்புறம் இன்னொரு அண்ணன் வந்து பெரியவர் வந்து நோரிஸ் வந்து ஆமின்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து ஸ்கூல் கூட்டாளி, என்ன ஸ்கூலு, தாமன் மேடன் ஸ்கூலில் நானின்னு இருப்பா, நாய்கரிச்சி. நான் நினைக்கிறேன் அவங்க அப்பா போலீஸாக என்னமோ தெரில, ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு மைகை படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பார்த்தேன் நல்ல பணக்கார வீடு மாதிரி. ஆனால் அவங்க அப்பா மொட்டையாக போலீஸ் மாதிரி இருந்தார். அப்போ கடைசி மாதம் இன்னும் 2-3 நாள் லீவில் இருக்கும்போது அலுமாரியை ஸ்கூலில் யாராச்சும் திறந்து வைப்பாங்களே, அந்த பிளாஸ்டிசீனு கலரு அந்த ஜாமான்லாம் இருக்குமே கிளாஸில் திறந்துப்பாங்களா, எல்லாமே தான் எடுப்பாங்க. நானும் எடுப்பேன். பிளாஸ்டிசீனு சொக்கு அது எல்லாமே எடுக்குங்க. ஆனால் நான் ஒண்டி தான் அதில் பழி.
அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது திடீர்னு அந்த நாணி வந்து பண்டாரி ஸ்கூலில் கிளாஸில் வந்து பண்டாரி எல்லா இடத்துலையும் ஸ்பாட் செக் பண்ணாங்க. கையை விட்டு பார்த்தா, பேக்கை கொட்டி பார்த்தாங்க, எல்லா இடத்துக்கும் கொட்டி பார்த்தாங்க. நானும் உட்காந்துட்டு தான் இருந்தேன். பார்த்தா ஸ்கூல் அடித்து சீக்கிரமாக எல்லாம் வெளியாகிட்டாங்க. நானும் புக்கை உள்ளுக்குள்ளதெல்லாம் எடுப்போன்னு பார்த்தா புள்ளிக்கு 20 காசு. பெண்டாரியில் ஒரு 4 வெளியா 5 வெளியா 20 காசு அது இருந்துச்சு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஸோ டாமன் மீட்டில் கிறிஸ்டின் வீட்டில் தான் பிஜிஎஸ் பர்பஸில் முட்டை வந்து லோரியில் தான் வருவான். நான் போய் முட்டை வாங்க போகிறேன், காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. முட்டை வாங்க போகிறேன், அவங்களும் வேலைக்கு போனோன்னே திடீர்னு 3 பைஸ்கில் வந்துச்சுங்க, நாய்க்கு அடிச்சுங்க. அப்படியே வாளியில் கையை விட்டுச்சிங்க, அப்படியே எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. அவன் இறங்கி வரக்கட்டியும் கீழே வேறு காசு கொட்டி கிடக்கா. ஒரு வழி வந்துட்டு என்ன பார்க்குறான். நான் சொன்னேன், இல்லை அங்கிள் இங்கே பாரு, என்கிட்ட பாக்கெட்டே இல்லை. ஏன்னா கையில் வந்து முட்டை வாங்குற காசு, வீட்டில் கொடுத்த காசு. ஏய் முட்டை வாங்குற காசு. ஸோ அவன் என்ன தான் முறைக்கிறான். ஸோ அவங்க தெரிஞ்சு தான் இந்த பிளான் நடக்கும்னு சொல்லிட்டு என்னை முறைக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் நான் பார்க்குறேன் எல்லாமே தான் திருடுதுங்க, எல்லாமே தான். இந்த நானி வந்து இந்த பண்டாரி கிளாஸ் இருந்துச்சுல, ஸ்கூல் ஆரம்பித்தோடனே எங்கள் அம்மா வந்து காசு கொடுத்தோன்னே அந்த காசை கொடுத்துட்டேன் 4 வெளி. ஸோ இவங்க ஏன் இந்த மாதிரி இம்ப்ளான் போட்டு ஒரு அசிங்கமான வேலை பண்ணிக்கிட்டு உடம்புல இருந்துக்கிட்டு இவ்வளோ திருட்டு வேலை பண்ணிவிட்டு நான் வந்து பையனை வந்து ரேப் பண்ணிட்டேன்னா ஃபாஸ்ட் பண்ணி அந்த கிறிஸ்டின் வீட்டில் வந்து கிறிஸ்தப்பர்னு இருப்பார், அந்த மாதிரி வெரைட்டி செய்ய சொன்னார். இல்லை உங்கள் 2 பேர்த்தையும் கொண்டு போய் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. 2 பேரும் பயந்துக்கிட்டு எப்படி பெரியவங்க வந்து ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கில் சொன்னோன்னா எல்லா ஃபேஸ்புக்லேருந்து காண போயிட்டாங்க. பால் யூபெட் பேரை தேடுங்க, டெக்ஸி விட்றாங்க. ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறானுங்க. ஸோ சின்ன பிள்ளைலேருந்து அவங்க வீட்டில் தான் நான் பட்டாசு வெடிக்கலைன்னா கிறிஸ்மஸ்க்கு என் கையை பிடிச்சி ஒரு 5-6 வயசு இருக்கும். அவங்க மேலே கையை வச்சு அந்த கலர் போகுமே, டப் டப் டப்னு கலர் அது போணுச்சு. அது போனோன்னே கையில் அப்படியே பின்னால் வெளியே வந்து கையை அப்படியே வந்து போச்சு வேணான்னு சொல்லி. அப்புறம் மில்லோ கலக்க சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, அந்த ரூமாக பஞ்சாங்களப்பா கரண்ட் இல்லை. சுடுதண்ணி போத்த அந்த அலுமினியம் மேலே வந்து கப்பு, வெள்ளை கலர் கப்பு. ஸோ மில்லோ ஊற்றுறேன்னு சொல்லிட்டு வெளிச்சம் பற்றாமல் கையில் அப்படியே ஊற்றி இன்ன வரைக்கும் கையில் வச்சுருக்கோம். ஒரு 7 வயசு இருக்கும். 7 வயசு பிள்ளைய இந்த மாதிரி கொடுமை பண்ணி வீட்டில் வேலை வாங்கி, அப்புறம் சும்மாவே ஸ்கூலு தான் என்னோடய மொதல் ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பர்ஸில் ஒன்றுமே இல்லை. மியூசிக் டீச்சரு அவங்க கிறிஸ்டியனாக தெரியல. ஏன்னா முட்டிக்கு கீழே ஒரு டைட் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஸோ வச்சுட்டு போயிட்டாங்க, நானும் எடுத்துட்டேன். அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ கணக்காக பிளான் எல்லாத்துக்கும் தெரியுது, எனக்கு ஒண்டி தான் தெரியல. அப்படின்னு சிக்கு கொஞ்சம் டொம்படி சொல்ல இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் என் மகளை செஞ்சாங்க. ரெட்டை பிள்ளைங்களை வந்து இந்த ஸ்கூலில் கம்முலியான ஸ்கூலில் ஏதோ ஒரு பிள்ளை வந்து எடுத்துக்கிட்டு ஃபோன் எடுத்துக்கிச்சு, வெறும் கோசை கொடுத்துருக்கு. என் மகன் மேலே திருட்டு பலி போடுறாங்க. ஃபோன் எடுத்தது ஒரு பிள்ளை, இது வெறும் கோசை. அதே மாதிரி தான் நானும் உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. உடனே திருடிடுச்சுன்னு இன்றைக்கி எவ்வளோ நகை, எவ்வளோ காசு யார் எடுக்கிறான்னு தெரியல. யார்கிட்ட போகுது, யார்கிட்ட இது பண்ணுது. என்கிட்டேருந்து யார் வாங்கினாலும் பக்கத்து வீட்டில் வந்து ஐயோ காய்ச்ச என் பிள்ளைக்கு வீட்டு காசு கட்டலை, சிம்பான்காரவங்க மிளாக்காரவங்க அப்படி சொன்னால் பச்சை பிள்ளை. அந்த பிள்ளை வந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வீட்டுக்காரர் தண்ணி அடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டாரு. அப்போ வீட்டு சேவலாக கட்டுறது பிரேமான்னு சொல்லிட்டு சிம்பானு. ஸோ நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் 6 மாதமாக. யார் எங்கள் வீட்டில் தங்கினாலும் ஒரு 5 காசு கொடுத்ததில்ல, எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வாங்குறது அவங்க தான் வந்து அவங்க பிள்ளைக்கு இம்ப்ளான் போட்டிருக்காங்களே, உடனே உடனே அம்மா ஒத்த மாதிரி வடிய கத்துறது அந்த மாதிரி. ஏன்னா இம்ப்ளான் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். உலகத்தில் வந்து எது செய்ய முடியும் அது எல்லாத்தையும் செய்யலாம். இனிப்பு நீரே இல்லாத உடம்புல வந்து இனிப்பு நீர் அதோட சிம்டம் கொடுக்கலாம். ஹெச்ஐவி இல்லாத உடம்புல அந்த ஹெச்ஐவி சிம்டம் கொடுக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஸ்பெஷல் ஸ்பை ஏஜென்ட். அதாவது இந்த ராதிகா படத்தில் ராணி மகாராணி, அது வந்து வீட்டுக்கு கொண்டு இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் சுற்றி வரணும். ஆனால் இவங்க எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு என்னையே அந்த இடத்துல இவனுங்களே காமிச்சிக்கிறாங்க, இவனுங்களே என்னையை மாட்டி விட்டுக்கிறாங்க. நான் ஒரு ஸ்பாயின்னு அப்புறம் என்னை போட்டு அப்படி ஒரு அடிக்கிறானுங்க. ஸோ சுருத்தினி இது மில்லோ கலக்கும்போது சுருத்தினி ஊற்றிச்சு. சும்மா ஸ்கூலுக்கு இருக்கும்போது அஸ்ஸாம் போய் சாப்பிடுவோம், அந்த லீமாவில் வந்து வாக்கனா வச்சு. ஸோ அது வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அந்த ஸ்கூலில் ஆரம்பிச்சது தான், அங்கே ரூமா பஞ்சாங்கில் ஆரம்பிச்சது தான் இது சன்வேயில் கட்ட ஆரம்பிச்சது தான் லயன் குரூப்பு. ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்ல, ஸ்கூலும் சொல்ல, என்ன எதை வேணாலும் சொல்ல நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்மளை செஞ்சு பொண்டைங் ஏற்ற விட்டு புளியை வச்சு நம்மளை பொண்டைங் அடிக்க வச்சு, ஏற்ற வீட்லேயும் அவங்க அம்மாவுக்கு புருஷன் இல்லை ரூமா பஞ்சாங்கில் இருக்கும்போது. ஸோ
மணி அடிச்சிருச்சு, நான் போகலான்ற வேணான்னு சொல்லி பாஸ் பண்ணி, டீச்சருக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியுது. எல்லாருமே இந்த கவர்மெண்ட் ஈடுபட்டு தான் செய்கிறாங்க. கவர்மெண்டோட கையை இது பண்ணி தான் செய்கிறாங்க. ஏன்னா டிவியில் சொல்கிறாங்களே, நம்ம ஒன்று கவர்மெண்ட் செஞ்சு விடல, ஒன்றா தான் வந்து கவர்மெண்ட் செஞ்சு விடுது அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு தெரியுது. ஏன்னா டிவியை வச்சு தான் என் வாழ்க்கை. எங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பைத்தியமாக்குறது. ஸோ அப்பாவை கொண்டு, ஏன்னா எங்கள் அம்மா வந்து தம்பியை ஒண்டி தான் பார்க்க சொல்கிறாங்க. மொத்தமும் என் தம்பியை வெரைட்டி செய்ய சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நான் உழைக்கிறது, தம்பியை படிக்க வைக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு நானே சொல்கிறேன், அவனுங்க வந்து ஃப்ராடாக என் உடம்புல போட்டு வச்சுருக்கானுங்க. ஃப்ராடு, இலீகலாக இல்லை, இலீகலாக போடல, திருட்டுத்தனமாக போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். அதாவது நீங்கள் டிக்டாக்ல போய் பாருங்கள், கஸ்து முனி தான் டிக்டாக்கு. அதில் நான் வந்து சின்ன பிள்ளையில் சேப் அந்த நாய்க்கார பிள்ளைங்க கூட விளாண்டுறது. ஸோ மண்ணா வந்து எனக்கு தெரியல வெள்ளைக்காரனா என்னன்னு. தொப்பி விற்பாரான், நாசி விற்பாரான், அண்ணா விற்பாரான், வித்தா விற்பாரான், புள்ள வந்து காணா போயிருமா, வித்தா வந்து குத்துசாயிருமா. ஸோ அதை போய் பாருங்கள், அதில் என்னமோ மீனிங் இருக்குது. மென்டோல்னால் வந்து வெறும் பல்ப்பு மட்டும் இல்லை. மென்டோலில் வந்து நம்ம சிகரெட் கூட மென்டோல் சொல்லலாம், இன்னொன்று வந்து நம்ம ட்ரக் கூட மென்டோல் சொல்லலாம். ஸோ இந்த சேப் ஸோ சின்ன பிள்ளைலேருந்து சொல்லி கொடுத்த விளையாட்டு, பார்க்குற கர்ட்டூனு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, காமெண்ட், பேட் காமெண்ட், குட் காமெண்ட் எல்லாம் வந்து, அதாவது மீடியாவே அந்த இதே வந்து என்ன செயல்படுத்தா இருக்குது. இன்னொன்று வந்து கடையில் இது ஜாமான் வாங்குறோம்ல, ஸோ அதில் கூட ஸ்ரீமுன்னி, நான் இருந்த காஜாங் ஸ்ரீமுன்னி, கோல்ட் காயின். ஸோ அப்புறம் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். எல்லாம் என்ன சம்மந்தப்படுத்தி தான் இருக்குது. ஸோ இவங்க எனக்கு தெரியறக்கட்டையும் 8 வருஷம் டிவி இல்லாமல் 2 டிவியை உடச்சி என் காசை வாங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து எனக்கே தெரியல, நான் பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணி கொண்டாந்தாங்களே. இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன பிள்ளையிலே படைக்கப்பட்டார். நான் அவருக்கு நான் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே மூத்த பிள்ளைங்க, 2 பேருமே குடும்பத்தில் மூத்த பிள்ளைங்க. 2 பேருமே 10 வயசில் அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டு 2வது ஒய்ஃப் எடுத்துட்டாரு. எங்கள் அப்பா இறந்துட்டார். சின்ன பிள்ளைங்க வேலை செய்கிறோம். 3வது அவர் சித்திரை மாதம், நான் ஆடி மாதம், 2 மாதமும் வந்து பானாசன மாதம். அப்புறம் அவர் வந்து வருஷ மறுநாள் பிறந்தார் பௌர்ணமிக்கு. நான் வந்து அமாவாசைக்கு பிறந்திருக்கேன். இன்னும் வந்து இந்த மாதிரி. ஸோ இன்னொன்று வந்து சூளம் இருக்குல்ல, சூளத்தில் வந்து நான் வந்து 24ஆம் தேதி பிறந்தேன், 7ஆம் மாதம். ஸோ முன்னுக்கு வந்து அந்த சூளத்தில் பார்த்தா 2 4 வரும். அவர் வந்து 15ஆம் தேதி, அப்புறம் நடுவில் 1 போட்டு 5 வரும். ஸோ சூளம் 2 பற்றியும் வந்து கணக்காக தான் சின்ன பிள்ளைகளும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நான் அங்கேருந்து வரக்கட்டியும், ஆசிரமத்துலேருந்து வரக்கட்டியும் இவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னா, இது ஒரு ப்ராஜெக்ட், நீங்கள் எடுத்து நடத்துங்க. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் சின்ன பிள்ளையிலேருந்து அவருக்கு நான் எனக்கு அவர். ஸோ எனக்கே திருட்டுத்தனமாக சிப்பு போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறாங்க, சின்ன பிள்ளையில் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சாரி நான் சொல்லி தான் ஆகணும், இங்கே வாங்குகிற அட்டியை இன்றைக்கி பிள்ளைங்க வரைக்கும் 4 வயசு வரைக்கும் அந்த மாதிரி என் குழந்த பையன் அண்ணங்கிற பார்க்க போனால் யாராச்சும் வேறு சொல்லி நானே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வளர்த்த பையன் குழந்தனோட பையன் பார்க்க போனால் அழுவ தான் முடிச்சு, யாருமே ஒன்றுமே கேட்கல. ஏன்னா வாயை மூடிட்டு இருக்க சொல்கிறாங்க அவங்கள. என்ன நடந்தாலும் பெசாமல் இருங்க, நீ ஒன்றுமே கலந்துக்காதீங்க. ஸோ கையை வச்சு நடக்க முடியாமல் இந்தோனேஷியா பிபி பிள்ளைங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா இறந்தோடனே 2006 சின்ன பையன் தானே. அப்போ என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க 4 வயசு. ஒளிவிக்கிறேன்னு அங்கே விளையாட தான் போணுச்சுங்க. 3வது வீட்டில் இருந்துச்சுங்க, இந்த என் வீட்டிலேருந்து விளையாட தான் போணுச்சுங்க. நீ கண்ணு முடிக்கோ, நீ எங்கள் அப்பா செஞ்சுட்டாரான். எங்கள் அப்பா வந்து யாரையும் செஞ்சுட்டாரான். அதனால வந்து நான் தான் கூடியே இருக்கேன், எனக்கு தெரியாது. செம்ம போய் எங்கள் அப்பா 10 வருஷம் வரைக்கும் 10 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 2 வீட்டு வாட்டி தான் எங்கள் அப்பா அம்மா வடிச்சிருப்பாரு. அது அவங்க சொல்லி கொடுத்து அவங்க வெரைட்டி செய்ய சொன்னனால இவர் செஞ்சார். ஆனால் இங்கே வந்து ஒரு வாட்டி கேப்சி எப்போதுமே எங்கள் அப்பா வந்து லோரி வேலைக்கு போயிட்டு வந்தால் துரியா மங்கிஸ்டி அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரும். சீன கடையில் போய் நஸ்டமு அவிச்ச முட்டை நம்ம என்ன கேட்குறோமோ ஓகேன் மீ இதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஒரு வாட்டி வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது ஒக்கேன் மீயும் கேப்சி தான் அடிக்கடி. இந்த ஒக்கேன் மீ கேப்சி தான் எப்போதுமே வந்து எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை போது இந்த கேப்சி இருக்கும், ஒக்கேன் மீ இருக்கும். என்னமோ பிரச்சனை, இரும்பு எடுத்தார், ஓங்கினார், அவங்க நவுந்தாங்க, தூக்கி போட்டு போயிட்டார். அதே ஒக்கேன் மீ எங்கள் வீட்டில், அதே கேப்சி, அதே மாதிரி நிலமை. என் தம்பி எடுத்து இரும்பு எடுத்து வயிற்றில் அடித்து, முதுகில் அடித்து, மண்டையில் அடித்து. எனக்கு சின்ன பிள்ளைங்க அஸ்மா. ஸோ பிள்ளைங்களாம் வந்து பிறக்க வச்சு எல்லாம் 4.5 கிலோ அந்த மாதிரி. ஸோ என்னால் கால் உடஞ்ச கால், மண்டையும்
எல்லாம் உடம்பே காயந்தான். ஸோ அடித்து வயிற்றில் குத்தி காலோட யூரின் போய் ஸோ அந்த மாதிரி கொடுமைப்படுத்த சொல்கிறானுங்க. ஸோ இவனுங்களுக்கு என்ன தெரியுமா, எல்லா ஃப்ராடும் பண்ணிவிட்டு எவ்வளோ காசு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு. ஏன்னா எங்கள்கிட்ட வந்து இருந்தது வந்து கொஞ்சமான நகையில் 1 கிலோ நகை. ஏன்னா அப்போது நான் சொல்கிறது வந்து 90 89 வந்து 15 வெள்ளி 14 வெள்ளி தான். அவ்வளோ 1000 வெள்ளிக்கு அவ்வளோ நகை வாங்கலாம். ஸோ நானும் வேலை செஞ்சேன், அப்பா இருந்து அம்மாவும் வேலை செஞ்சாங்க. இப்போ நம்ம அப்போ நாங்கள் வேலை செஞ்ச காசு எங்கே போணுச்சு? சீனை கொடுத்தானா சீனை எடுத்துக்கிட்டானா. அந்த கிறிஸ்டின் வீட்டில் வந்து ஒரு பெரிய தோடு, ஒரு 5 கிராம் இருக்கும் நீலக்கல் வச்சு, மோதிரம் 1 பவுன் இருக்கும். அந்த போட்டது நம்ம நீலக்கல் இருக்குமே. அப்புறம் சங்கிலி ஒன்று அவங்க வீட்டு சட்டத்தில் தான் வச்சுட்டு வந்தேன். ஸ்லையாங் பருவில் விரட்டி அடித்தாங்க, ஒழிச்சிட்டு வந்தேன், காணும். இவங்களாம் வந்து எங்கள் ஜாமாவை திருடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு எடுத்துக்கிறாங்க. நான் திருடியேன். பில்லியனாக எங்கள் உலகம் பூரா ஒழிச்சிருக்கானுங்க ஃப்ராடுங்க, பிளாக் மணியை. ஆனால் இதெல்லாம் வந்து பெரிய கேஸாக வரல நம்ம மலேசியா வரைக்கும். ஸோ எனக்கு தெரியணும் இவனுங்க யாரு. ஏன்னா கேணி காஜாங்கில் பத்து சுப்ளோ அங்கேயும் வந்து பக்கத்தில் தெளிக்கும் இருக்கும். அங்கே வேலை செய்யும்போது மரம் வெட்டுறது, கிச்சன் பண்ணியாக என்னென்னமோ வேலை செய்வேன். வீட்டு வேலை செய்யும்போது என்னது என்னமோ சொல்லுங்க. அங்கே வேலை செய்யும்போதும் அப்படி தான். தம்பிக்கு நாசியாக எப்போதுமே சுட சோறு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் என்னை அடித்து வேலை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. கம்பெனியில் போய் தண்ணி பிடிக்கணும், கேணியில் உழுவ போனேன். ஸோ இதே மாதிரி பேசுறத முடிஞ்சது விட்டுரு. நான் புக்கிடமான் போகிறேன், 3 வாட்டி போயிட்டேன். ஒரு வாட்டி வந்து உள்ளுக்கு விடவே இல்லை, லேட் ஆயிடுச்சுன்னு. இன்னொரு வாட்டி வந்து உள்ளுக்கு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு சட்டிட்டாங்கன்னு. முன்னுக்கு சாப்பாடு கடை இருந்துச்சு, அப்போ அதில் போலீஸ் கடை இருந்துச்சு. அப்புறம் 2 பேர் பகவையில் போலீஸ் சர்டிஃபிகேட் இருந்தாங்க அங்கே சாப்பிடும்போது. அப்போ நம்ம சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கேன், அங்கேயும் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க தாமானியிலையும், எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணுங்க. நான் ட்ராவலர்ஸு மர்ஜி ஜாமி டங் வங்கி கம்ப்ளிஜன் கேள் இதெல்லாம் சுற்றிடு. அப்போ கொஞ்ச நாள் நான் கொஞ்சோன்னு கதை சொன்னேன். இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க ஜேபியில். ஓகே துங்குஸ் கிச்சா அப்போ நான் போய் தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா அப்பப்போ திரும்பி பார்த்துக்கிறேன் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு. சாப்பிட்டது எனக்கு தெரியல. துட்டின்னு காடிக்கு அவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்க. நானும் என்ன செஞ்சேன், ஓடுனேன், இஞ்சி திருப்பு, திருப்பு அப்படி சொல்லிட்டு அவங்க ஏறிட்டு காடி போய் திறக்கிறேன். மின்னுக்கு போகிறாங்க. அப்புறம் கையை வச்சு இப்படி கூப்பிட்றாங்க காடியிலேருந்து. புக்கிடமான் மின்னுக்கு இது நடந்தது. திருப்பி கூப்பிட்டாங்க, திருப்பி ஓடுறேன், திருப்பி முன்னுக்கு போய் நிப்பாட்டுறாங்க. 2வது வாட்டி எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது வந்து அந்த சாப்பாடு கடை அவ்வளோ பேர். 3வது வந்து திருப்பியும் போயிட்டு இப்படினாங்க. அப்படியே யூடியூப் எடுத்துகிட்டு போனோன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. முட்டி போட்டு அழுங்க. பிள்ளைங்களை கை வைக்கப்பட்டிருக்கு, நான் கை வைக்கப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி கொடுமை பண்ணியிருக்கானுங்க. தலைமுறை இவனுங்களே இம்ப்ளான் போட்டுக்கிறானுங்க, இவனுங்களே வந்து எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, இவனுங்களே வந்து காட்டி கொடுத்துக்கிறானுங்க. அங்கங்கே என்னென்ன ஊழல் நடக்குது, டானா ஒழுங்காக பாய்க்கிறதில்ல, டீச்சருக்கு ஒழுங்காக படித்து கொடுக்குறதில்ல. ஸோ நிறைய விஷயத்தில் டாக்டர் விஷயம், கவர்மெண்ட் விஷயம், பட்ஜெட்டான விஷயம், நிறையா போலீஸு, ஆர்மி, பொம்பா, ட்ராஃபிக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு என்னமோ இவனுங்களே செஞ்சுட்டு என்னமோ நான் வந்து தீவிரவாதி மாதிரி அங்கே காட்டி கொடுத்து எல்லா இடத்துலையும் அவுத்து போட்டு வரைக்கும்டா, சட்டையெல்லாம் இல்லாமல் வரைக்கும் மாலில் ஆள் கூட இருக்கும்போது. ஸோ அது பரவாயில்ல. பிள்ளைங்களை கை வைக்கும்போது கேட்கும்போது 3வது வீட்டுக்கு போனேன். அங்கே என்ன செஞ்சாங்க, கத்தில் வந்து இது கவுன்சிலிங் கணக்கண்ணா அதுக்கு கொண்டு போனாங்க. ஸோ ஒரு தமிழவங்களும் ஒரு நாய்க்காரவங்க புகவையில் அங்கே வேலை செய்கிறவங்க, கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ண பிள்ளைங்க. ஸோ அங்கே கொண்டு போனாங்க. நம்மளுக்கு தான் உள்ளுக்கு போகிறதுக்கு இல்லை. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்திருக்கு. உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆச்சு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, விட்டுருங்க, நடந்துருச்சுன்னு. நான் சொன்னேன், நாயில் தான் பேசினேன். ஏன்னா இன்னொரு தூரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாய் கடிச்சு. அப்போ நான் சொன்னேன், நம்ம நாயில் தான் பேசினேன். கட்டமும் நம்ம நாயில் என்னையே செஞ்சாங்க, எங்கள் அம்மாவையும் அப்படி தான் செஞ்சாங்க. இப்போ நீங்கள் என் பிள்ளைங்களே போய் சொல்லி செய்கிறாங்க. எனக்கு எல்லா உண்மையே தெரியுங்க. ஆனால் கண்ணு முன்னுக்கே என் பிள்ளைங்க இருக்கு சாட்சி, என் புருஷன் இருக்குது, ஆனால் விரட்டி இல்லைன்னு சொல்கிறானுங்க. என் கண்ணு முன்னுக்கே என் முன்னுக்கே சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க. அப்போ சொன்னேன், நாயில் தான் சொன்னேன், உங்கள் பிள்ளைங்களா இருந்தால் எப்போ கலவலா அண்ணா அண்டா, இப்போ எனக்கு பரவாயில்ல 40 வயசாச்சு, நீங்களாக இருந்தால் விடுவீங்களா உங்களுக்கு நடந்தா அப்படின்னு இப்போ சாமி இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி என் பிள்ளைங்க மேப்பார் இல்லாமல் வந்து என் புருஷன் குடும்பத்தையும் விரட்டி செய்ய வைக்கிறானுங்க. ஸோ இப்படி விட்டுருவோமா அப்படின்னு
கேட்டேன், உங்கள் பிள்ளைங்களா இருந்தால் இந்த மாதிரி வந்து கேஸு நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி சொல்லியிருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? நீங்களா இருந்தால் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியல. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஈடுபட்டுருச்சு. இப்போ பட்ஜெட் காசு 10 வருஷம் கிடைக்கல, அப்புறம் அதுக்கு மேலே இப்போ பட்ஜெட் கிடைக்கிறவங்களுக்கு காசு போய் அப்ளை பண்ண சொன்னாங்க சுக்காய்க்கானால. ஒரு பர்சன்ட் வந்து என்னோடய வந்து லயக்கான் வந்து கூட போயிடுச்சான் 1%. ஆனால் காசே போகுது. ஐசியில் 100 வழி போடுவேன், அதுவும் பூந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் பூரா 2 வாட்டி நான் வேலைக்கே போனதில்லை. ஆனால் இது வந்து ஃப்ராடாக, அதாவது உள்ளுக்கு இருக்கிறவன் தீவிரவாதியாக, உள்ளுக்கு இருக்கிறவன் எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அந்த மாதிரி காமிச்சு இது சுக்காய் பண்ணுறப்ப தன் போகிறாங்க, அது அனுப்புகிறாங்க. ஸோ உண்மையாலே வந்து இல்லீகலாக. ஏன்னா எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னது வந்து செக் புக் வந்திருக்கு 2-3 வருஷமாக. செக் புக்கு, செக் புக், பேங்க் கட்டு என்னமோ யூஎஸ்பி. இது வந்து கெட்டதுக்கு பாய்க்கிறது, கெட்ட ஆக்டிவிட்டிக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பாக்கிட்டு தான் நான் உங்கள் பேரில் ஓடிக்கிட்டு இருக்கேன். எதை மூட எது மறைச்சாங்க தெரியல. ஆனால் உண்மையிலே ஓடுதான். உண்மையிலே இவங்க வந்து சொன்னாங்க தெரியல. 3 வருஷமாக பட்ஜெட் 10 வருஷமாக 50,000 வழி சாப்பிட்ருக்காங்க. நான் 4 மடங்கு 5 மடங்கு கொடுமைப்படுத்தி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம ஆளை வச்சு எந்த வேலைக்கு போனாலும் கொடுமை பண்ணி ஒரு ஆள் சம்பளம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சம்பளம். ஞாயிற்றுக்கிழமை ஓட்டினா ஒரே மாதிரி. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓட்டினா அவங்களோட 20 வழி குறவு. கேட்டால் நான் திருடிட்டேனா எவ்வளோ சீனை கொடுத்தானா? நாங்கள் எந்த சீனை 10 காசு கொடுப்பான் உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள், சீனை 10 காசு கிடைக்க முடியும். சரி அப்படியே விட்டாலும் அத்தனை வருஷம் நாங்கள் வேலை செஞ்சு நானும் எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் பெரியம்மா வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வரோம். அப்போ நாங்கள் என்ன காசு எடுத்து குப்பத்தட்டில் போட்டோம் சீனை கொடுக்குறதுக்கு? எங்களோட ஜாமாவே திருடிட்டு 1000 வெள்ளி எங்கிட்ட திருடினானா சொல்லலாம். அங்கங்கே சம்பளம் 4 மடங்கு 5 மணிக்கு வேலை வச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு 50 வெள்ளி எங்கள் 1000 வெள்ளிலேருந்து கொடுக்குறேன். இப்போ நான் சம்பாதிச்சேன் இந்த மாதம். அதில் இந்த 1000-2000 வெள்ளி எடுத்தானா நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன். போய் கோழி வெட்டுவேன், கெத்தரிங்கில் ஸ்கூல் கார்டனர் வேலை செய்வேன் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில். அதோட மேசை தொடக்கி போவேன். ஒரு அவருக்கு 6 வெள்ளி. இந்த மாதிரி வேலை செஞ்சு வெட்டி கொடுத்துட்டு இப்போ இந்த மாதம் வைங்களேன் 6 வெள்ளி எடுத்துட்டான்னு வைங்களேன். ஏன்னா புள்ள ஸ்ப்ரிங்னா 8 மாடி, ஒரு 2 மாடி ஒரு ஆள் செய்யணும். ஸோ 8 மாடினா கீழே டவுன் இது இது அண்டர் கிரவுண்ட் பக்கிங்கு, வெளியே பக்கிங்கு, அது ஒரு ஆள் செய்யணும் பார்க்க போனால். அப்போ 5 பேர் வேலை செய்கிறோம். ஒரு ஆள் சம்பளம் கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. எடுத்துக்கிட்டு 50 வெள்ளி கொடுக்குற மாதிரி. இப்போ பாப்பாவோ அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தால் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது எங்கள் காசுலேருந்து, எங்கள் வெட்டின காசுலேருந்து. அது அவங்க கொடுத்தாங்க திருப்பி எடுத்துக்கிறானுங்க. இப்படியே அடிமையாக வச்சு பார்த்துக்கிறேன். டிக்டாக்கில் பாருங்கள், நான் வந்து எழுதியிருக்கேன் பிள்ளைங்களை விற்கிற விதம் அது. இப்போ அம்மா அப்பா நல்லா இருந்தால் கூட பிள்ளைங்களை வந்து அம்மா அப்பாவை சாவடிச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தால் சாவடிச்சுட்டு ப்ரொஸ்டியூஷனுக்கு தனியாக, இதுக்கு தனியாக, க்ரோக்கு தனியாக, ஆர்கனுக்கு தனியாக. ஸோ யார் செய்கிறான்னு தெரியல. ஸோ கவர்மெண்ட் வந்து கை விட மாட்டேதுன்னா அதுக்குன்னு என் பிள்ளைங்களை நான் விட்டுறவா? அடிக்கிறாங்க. பொய்னா போய் கண்ணு முன்னுக்கே என் வீட்டுக்காரி என் பிள்ளைங்க கண்ணு முன்னுக்கே போய் சொல்லுதுங்க. நேராக வச்சு கேட்டாலும் எங்கே போனாலும் என் கூட்டாளி வீட்டுக்கு போனாலும் ஆசிரமத்தில் இருக்கும்போது சுபா நாயர், சுஜித்ரா நாயர், அந்த சுஜித்ரா நாயருக்கு வந்து பரிசை போடும்போது நான் பூக்கள் வச்சுருந்தேன். 2 கிலோ எடுத்துகிட்டு போனால் மேலே கொஞ்ச நேரம் வாயேன் அப்படின்னு ராதிகா நாயர் 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 77 வான்னு சொல்லிட்டு அங்கே போய் நெகட்டிவ் வச்சுட்டு கொஞ்சம் இங்கே உட்காரேன். நான் சொன்னேன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இறங்கினேன். அது காணா போலான்னு தெரியும். எங்கே பார்த்தாலும் இதே மாதிரி தான். நெகை காணா போச்சு, அது காணா போச்சு. அப்புறம் கூட்டாளி கூட இங்கே விரட்டி அடிப்பாங்க. நான் வெளியே போக மாட்டேன். இன்றைக்கி நான் வந்து செத்தனா ஏதோ ஒரு காலத்தில் செத்தனா இந்த நெட்வொர்க், என் உடம்புல உள்ள நெட்வொர்க்கு இவங்க கூட சேர்ந்து செஞ்சவங்க என் வீட்டுக்காரை வச்சு என் குடும்பத்தை வச்சு விரட்டி அடித்து. ஸோ போகிறதுக்கு எங்கேயுமே இல்லாமல் என் தம்பிகிட்ட உதவி கேட்டேன், ஆசிரமத்தில் உதவி கேட்டேன். எங்கேயுமே இல்லாமல் என் கூட்டாளி வயசுன்னு வரும். ஸோ சிராஸ் எம்பிடிபிடி ஃப்ளைட்டு அங்கே கொம்பிட்டு இறங்கணும் நாங்கள். ஸோ எங்கேயும் கொண்டு போணுச்சுங்க. அங்கே போயிட்டு ஒரு ஊருக்காரனை கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாம் போட்டிருந்தோம். யூ மொபைலோட புது காட்டு வச்சுருந்தோம். போகும்போது ஓகே தான். அப்புறம் இதுங்களாம் வந்து இப்போ டான்ஸு பாடிக்கிட்டு நம்ம பப்பில் வேலை செய்கிறவங்கள ஸோ தண்ணி போட்டுக்கிட்டு நான் தான் போய் படுத்தேன். திடீர்னு என்னடா சத்தம் கேட்குன்னு பார்க்குறேன். அந்த ஊருக்காரனை நெகையெல்லாம் காணும். எல்லாம் ஒரு ட்ராமா. இப்படி கையை போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு நகையை காணோம். மறுநாள் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க, என்னால் அங்கேருந்து வந்தீங்க தானே, உங்களுக்கு நான் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் தானே, என்னால் அந்த ஊருக்காரனோட நகை, பர்ஸு, அவனோட மொபைல் காட்டு இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு. அடுத்தவங்க வந்து நிறைய நகை போய் விற்றுட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா சிங்கப்பூரோட செய்கிறனால என் கொழுந்த வரைக்கும் ஐசி என்னோட
ஐசி ஒன்று தான் என்னோட சூறாவும் காசு அங்கே கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன சொல்லியிருக்கேன், திருடி 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 இவ்வளோ நகை நான் திருடி வச்சுருக்கேன். ஏன் நகையை திருடி போட்டு எக்ஸ்ட்ரா அவங்க வச்சுட்டு வர சொல்கிறது. இது இங்கே மட்டும் இல்லை, இங்கே எம்பிஜேபிக்கில் சமைக்கிருந்தவங்க இருந்தாங்க. எலிஞ்சன் கடை, சாமி ஜாமா கடை இருந்துச்சு. என் மகளோட கூட்டாளி கிருத்திகானே ஒன்றா பிடிச்சது. அவங்க கடை பக்கத்தில் சமைக்கிறவங்க இருந்தாங்க. அவங்க நான் வந்து மொதல் பிள்ளை 2வது பிள்ளை வந்து இங்கே கிளினிக் லோசன்ஸ் கூடாய் அங்கே தான் பிறக்க வச்சேன். இது கிறிஸ்டியன் டாக்டர்கிட்ட. அவங்க பிள்ளைங்க அவங்க சமைக்கிறவங்க பார்த்துக்குறாங்களா எம்பிஜேபிக்கு இதில். ஸோ அவ்வளோ நகை கொடுத்தாங்க. நான் போல ஒண்டியா அன்னாட சாமி ஜாமா கடையில் பக்கத்து கடையில் வந்து என் கூட்டாளி 2 பேர் இருப்பாங்க. ஒன்று அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இல்லைன்னா ஜெய்யா என் கூட்டாளி எங்கள் மகளோட கூட்டாளி அவங்க அம்மா இருப்பாங்க ஜெய்யானு. அதோட தம்பி பொம்பளையும் இருக்கும். ஸோ அன்றைக்கி நகை வைக்க சொல்லி நான் போவே மாட்டேன். நான் நினச்சி பார்க்கல இது வந்து பழி வரும்னு. நான் சொன்னேன், நகை விஷயம் காசு ஒண்டி அனுப்பாதீங்க, வெயிட் பண்ணி இல்லை போ, ஆள் வந்துடுவாங்க சமைக்கிறவங்க. அதாவது நான் பிறக்க வச்சேன் டாக்டர். அவங்க வந்து அவங்களோட பிள்ளைய வந்து பேபி செக் பண்ணுறாங்க. ஸோ கிளினிக் லோசனு ஸ்கூடாய் ஸ்பெஷலிஸ்ட்டு 7-11 பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ நான் போக மாட்டேன்ட்டேன், நீங்கள் வேறு ஆள் பார்த்துக்கா, நான் வேணால் காடி கொடுக்குறேன்னு. ஸோ அப்புறம் 2 ஹவர் 3 ஹவர் ஐயோ ஆள் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன், நான் வேணால் காடி கொடுக்குறேன், இல்லைனா வேறு ஆள்கிட்ட நீங்கள் வச்சுருங்க, இது நான் போகலன்னு. ஸோ அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஓகே ஜெயாவை அனுப்பிட்டாங்க. ஜெயாவை வந்து ஃபோன் அடித்து வர சொல்லிட்டாங்க. எப்போதுமே 2 பேருக்கு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நான் எதுவுமே ராங்காக யோசிக்கல. ஏதாச்சும் ராங்காக நடந்துருமா நம்ம அப்படி யோசிக்கல. நான் என்றைக்குமே காசும் சரி நகையும் சரி பிடிக்க மாட்டேன். ஸோ ஜெயாவை 3 ஹவர் சென்று வந்தோன்னே அது மின்னுக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். அவங்க சொன்னாங்க ஃபுல் டேங்க் ஊற்றிக்கோ கஸ்தூரி அப்படின்னாங்க. அப்போ காடிக்கு வந்து அப்போ 80 அடி பிடிக்கும், வீரா இரபத்து 1.6 பிடிக்கும்னு சொன்னோன்னே. அப்போ நகை வந்து அங்கே விற்கும்போது எங்கள் பக்கத்தில் வந்து அவங்க பக்கத்து கடையில் உள்ள என் மகளோட கூட்டாளர் அம்மா இருந்தாங்க. ஸோ வைக்கும்போது எல்லாம் அவங்க முன்னுக்கு தான் கூப்பிட்டேன், ஐசி கொடுத்தேன். அப்போ சின்னோடு வளையம் இருந்துச்சு, அதை ஒண்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன வேணால் இதை எடுத்துக்கிட்டு நான் அக்காட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி ரெசீட் கொடுத்து நான் சைனு வச்சு எத்தனை கிலோ பக்கத்தில் ஆள் இருந்துச்சு, கூட்டாளி இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த அக்காட்ட போய் கொடுக்கும்போது அக்கா இந்த வளையம் சின்னது, ரொம்ப மெலிசு, சின்னது, மேலே காதில் போடலாம். அவங்க 5 வயசு பிள்ளைங்க. நான் எண்ணெய் ஊற்றலக்கா, ஆனால் வந்து நான் இந்த வளையம் எடுத்துக்கிட்டேன்க்கா, இந்த இதான் மேலே காது இருக்குது. ஏன்னா என்னோடய நகை எல்லாத்தையும் அடித்து வர பிடுங்கணுங்க. ஏமாற்றி மருந்து குடிக்க போகிறேன், பூ கடைக்கு கொள்ளைக்கு வந்து பூ இறக்க போகிறோன்னா இந்த மின்னுக்கு கிடைக்கி. அப்போ அதில் ஒரு பையன் பழக்கம், பேசி 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 நம்பிருப்பேன். எனக்கு தெரியாது, நான் ஆசிரமத்தில் வளர்ந்தனால எல்லாத்துக்கும் உரிய வெளியிலேயே பேசிடுவேன். ஸோ ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சுட்டு அழுந்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஏன்டா அழுகுறேன்னு கேட்டதுக்கு ரொம்ப நாளாக பழக்கம், பூ போடுறதுலேருந்து பழக்கம், பண்டி மாதிரி இருப்பான், காட்டு பண்டி மாதிரி குண்டா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிடுச்சு அப்படி என்னென்னமோ சொல்லிட்டு கரெக்டாக 2வது வாட்டி ஃபோன் அடித்தா எனக்கு நம்பர் அடிச்சிருச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், மடையா நம்பர் அடிச்சிருச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிடுச்சு தானே, போய் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். ஃபஸ்ட் ப்ரைஸு சிங்கப்பூரில் 2 வெள்ளி அடிச்சிருக்கான், $2. அப்புறம் சொன்னேன், போய் அங்கே செய்ய, என்னத்துக்கு எனக்கு செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவங்களால என்னை பிக்கப் பண்ணி வர முடியலன்னு சொல்லிட்டு கடைசியாக நான் வந்து தோற்று போகிறது வந்து ஒன்று பாவம், சிம்பட்டி பாவம் பார்த்தா தான் இந்த மாதிரி தோற்றுருவேன், நகையை விட்டுருவேன். இந்த தொங்க வீட்டில் இருக்கும்போது சிரம்பன் அவங்க மகளுக்கு சீக்கு, அதாவது இம்ப்ளான் போட்டு கொடுக்குறானுங்க அம்மா. ஸோ பச்சை பிள்ளை நான் வந்து 6 மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு போகுது. ஸோ எப்படி ஒரு தாயாக இருந்து கொடுக்க முடியாது. ஸோ அப்போலாம் எனக்கு வந்து இந்த இம்ப்ளானை பற்றி தெரியாது, இதோட என்ன எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. வேணுமுனுக்கு அவங்க வீட்டுக்காரி வந்து ஈஸ்வரா கிரே கலர் 7 கோசம் 4 7 கோசம் 8 நடிச்சுக்கிட்டு வேலைக்கு போகாமல் குடிக்கிறேன் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு. ஸோ நானும் எடுத்து கொடுத்துட்டேன். 1.5 பவுண்டு மயில் பெண்டனும் வளைகாப்புக்கு வந்து 1 கிராம் 2001 1 கிராம் வந்து 41 வெள்ளி, 950 வெள்ளிக்கு நான் வேலை செஞ்ச காசும் எங்கள் அம்மா பாதி காசு போட்டோம், ரெசீட்டோடு எங்கள் அம்மா கொடுத்தாங்க. ஒரே வாட்டி தான் அந்த வளைகாப்புக்கு போட்டுச்சு. ஸோ காடி தாரே வீட்டுக்கு காசு கட்டல, பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியல, இப்போ தான் வந்திருக்காங்க சிங்கப்பூரில், இப்போ தான் 3 மாதம் வேலைக்கு போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், இம்ப்ளான் பற்றியும் தெரியாது, அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி தான் ஏமாற்றி வாங்கிட்டு இன்றைக்கி என்ன திறமை காமிக்கிறாங்க, நான் காசு இருந்தால் தண்ணி அடிப்பேன், எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, எல்லாம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு காடி கீடி இந்த கது அது இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல. என் பேரில் வந்து அல்லுங்க இது வட்டிக்கு, ஏன்னா ரொம்ப பேர் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, வட்டிக்கு வாங்கிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வெறும் பேஸ்லிப் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதான் நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரர் சிங்கப்பூர் அழைச்சிடாரு, உங்கள் வீட்டுக்காரர் பேஸ்லிப் அப்படியே அழைகிறாங்க. அப்புறம் வேலைக்கு போனால் காசை A4 சைன் வாங்குறாங்க, பஃபே ரூஸ். நான் சொன்னேன், எல்லாமே வந்து எப்படின்னா காசை A4 வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டேன்.
வீட்டில் சமைச்சோம் எல்லா பிள்ளைங்கள பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் ஒரு 5 காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் இன்னொரு வீடு எடுத்து சேவை தனியாக கட்டுறாங்க. சமைக்கிறதுக்கு கொண்டு 1000 வழி விட்றாங்க. நான் எல்லா வேலையும் ஸ்கூலுக்கு விடுறது, முடி சீவுறது என்னோடய பொறுப்பு. எப்போலேருந்து நான் பிள்ளைங்களை பிறக்க வச்சேனோ, டிவோர்ஸ் ஆகுனாலும் அதே தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் என்னை விரட்டி அடித்தாங்க. ஸோ எங்கேயுமே வேலை கிடைக்காது. நான் வந்து நினச்சேன், என்னடா பப்பில் தான் வேலை கிடைக்கிது, மசாஜ் சென்டரில். அது உண்மை இல்லை. உடம்புல உள்ளவன் கணக்காக அவனோட செட்டிங் தான் அவன் கொடுக்குறான். அவனோட ஆள் கூட திருடிடுச்சு. ஸோ அங்கே போனோட காசை பேப்பரில் சைன் ஒன்று என்ன நான் படிச்சிருக்கேனே, காசை பேப்பரில் சைன் வைக்கக்கூடாது, ஒன்று பங்கா போட்டு என்ன தூஜுவான்னு எழுதுங்க. இல்லை நீங்கள் சைன் வச்சா தான் வேலை. இங்கே விரட்டடிக்கிறாங்க. சொந்த சாப்பாடு சாப்பிட முடியாத பீ சாப்பிட்றியா அப்படின்னு விரட்டடிக்கிறாங்க. ஸோ ரோட்டில் உள்ள சாப்பாடு, சாமி சாப்பாடு, எலி சாப்பிட்டது, பின்னால் பருப்பாம்பூச்சி சாப்பிட்டதுலாம் படையில் போட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஸோ இவர் செய்யலை, என் குடும்பம் செய்யலை. இவங்க பின்னால் யார் இருக்காங்களோ அவங்க செய்ய சொல்கிறாங்க. ஸோ மேபி இன்றைக்கி வந்து நான் வந்து சொல்ல பப்புலாம் அனுப்பப்பட்டு மேபி பப்போட மெம்பர்ஸு சாரி அந்த மாதிரி இருக்கலாம், மாஃபியா கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார்? அவங்களும் மாட்டப்பட்டு தான் அவங்களும் விரட்டி தான் செய்கிறாங்க. ஸோ எனக்கு ஏதாச்சும் ஆணுச்சுன்னா, அதாவது சிங்கப்பூரில் வேலை கொடுக்கக்கூடாது, இங்கே வேலை செஞ்சால் தான் இவங்க என் சம்பளத்தை தின்ன முடியும், அங்கே வேலை செஞ்சால் தின்ன முடியாது சொல்லிட்டு என்னோடய ஆசை கனவு சிங்கப்பூர் சம்பளம் எடுக்கணும். ஸோ இங்கிலீஷ்லாம் கிரெடிட் வச்சுருக்கேன், SPM. ஸோ சிஸ்கோலாம் கிடைக்கும். இவனுங்க வாடுறதுக்காக என் காசில் எனக்கு சிங்கப்பூரில் வேலை கொடுக்காம 4 மடங்கு 5 மடங்கு. ஏன்னா இங்கே அவனுங்களோட வேலை செய்ய முடியும் ஈஸியாக. பொய் சொல்லி ஏன்னா இவன் வந்து இல்லீகலாக போட்டிருக்கான். ஆனால் கவர்மெண்ட் எடுக்கணும் கண்டிப்பாக. அவனுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் யூனிஃபார்ம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க வந்து திரும்ப செய்கிறானுங்க. ஸோ சிங்கப்பூருக்கு வேலைக்கு விடாமல் இங்கேயே வேலை வாங்கி அங்கே வேலை வாங்கி இங்கே வேலை வாங்கி திருடிட்டேன் என்கிட்ட சொல்ல மாட்டேன், அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க. நம்மளுக்கு காசை நான் நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் நான் சம்பாதிச்சது 2 லட்சம் கூடியே இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் 46 வருஷமாக என் வாழ்க்கையை வாழ விடாமல் என் வீட்டுக்காருக்கு உண்மை தெரியாது. எங்களை கேட்டிருக்கணும், என் பேச விட மாட்டேறாங்க. ஏதாச்சும் உண்மை சொல்ல வந்தாலே ஐயோ ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஏன்னா அவங்க கேட்டால் தானே உண்மை தெரியும். என்ன மாதிரி வந்திருக்கணும். இவனுங்க பொய் சொல்கிறாங்க. அது ஏதாச்சும் பேசுனா வெளியாயிடு மென்டல்னு சொல்லி எல்லாம் இவனுக்கு வேலை இடத்துல சூப்பர்வைசரு ஆத்தா கம்மியில் இந்த மாதிரி சொல்கிறனால ஸோ பூலி பண்ணுறதுனால நான் பசாமல் இருந்துடுறது. ஸோ உண்மையாக கேட்க மாட்டுறாங்க. என் வீட்டுக்காருக்கு குடும்பம் கூட நான் இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் எனக்கும் சின்ன பிள்ளைலேருந்து பழக்கமே இல்லை. எனக்கு அவருக்கு 8 வயசு வித்தியாசம். நான் கேளு இவர் ரவாங்க நினைக்கிறேன். ஸோ எங்கள் மாமா அப்படி கணக்காக செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் வந்து அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும், மஞ்சள் தண்ணி ஊற்றி சந்தனத்தை ஊற்றி கோயில் திருவிழா நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை ஆசிரமத்தில். ஸோ கடைசியாக என்னையே துப்பி எங்கள் மாமா வந்து சாமி பார்த்து சாட்டையில் அடித்து கோயில் பின்னால் வந்து 2 பேர் கூட அசிங்க முடியும். என் வீட்டுக்காரர் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றணுன்னு பெரிய பிரச்சனையாக வந்தோடனே நான் பைப்பு தண்ணி பிடிக்க போனேன் கோயிலில். மின்னுக்கு விடு மாதிரி கோயில் ஸ்ரீ சித்தி விநாயகர் கொடுவாங்க பிடிக்க போனேன். சும்மா டேரெக்டாக தான் வச்சு பேசிகிட்டு இருந்தோம். அங்கேயிருந்து இன்னொரு மாமா வந்துட்டார், பேப்பர் மணின்னு. இவங்களாம் வெளியே போயிட்டாங்க என் குடும்பத்தில். எங்கள் அம்மாவோட அதாவது பெரியம்மா இல்லை சின்ன மாமாவன் அக்கா தங்கச்சி மாவன் பிள்ளைங்க. ஸோ அவங்களாம் வந்து கல்யாணத்துக்கு போனோன்னு நான் இவர் ஃபோன் அடித்தார். தண்ணி பிடிக்க ஒளிஞ்சி பேசல, ஒரு அசிங்கம் பண்ணல. ஸோ பேப்பர் மணின்னு வந்துட்டார். நான் நினச்சேன் அவர் பார்க்கலன்னு மறுநாள் எப்படி தான் வெளியாகணுச்சு தெரில சொல்கிறாரு, இந்த மாதிரி கோயிலுக்கு பின்னால் 2 பேர் கூட அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சாட்டை பச்சை கலர் பெல்ட்டு அவ்வளோ அவமானம். அதாவது எங்கள் மாமா சாமியாக வந்து சொல்லல, அந்த மாதிரி அசிங்கப்படுத்த சொல்லியிருக்கானுங்க. இந்த பையனுக்கு மாசமாக இருக்கேன், ஸ்ரீயாலம்ல இருந்து அங்கே பேய் அமுக்குறது அது அமுக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு. ஸோ இங்கே சாமியம்மான்னு சொல்லிவிட்டு இங்கே தாமானியில் பங்சானில் கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கும் தெரியாது என்ன பண்ணணும். அவங்க சொன்னது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்கேன் பண்ணி பெருமாஜி குமார் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ எனக்கு 3 வருஷம் பிள்ளை எல்லாமே என்ன A மருந்து B மருந்துன்னு கொடுத்தாரு. பீரியட் முன்னுக்கு 1 பீரியட் பின்னாடி 1. அப்புறம் தான் பையன் 3 வருஷம் சேர்ந்துருக்காங்கன்னா. ஸோ குமார் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இங்கே வந்தாலும் பொம்பளை பிள்ளைன்னு சொன்னோன்னா நான் ஒன்றுமே யார்ட்டையுமே சொல்லிக்கல. அவங்க சாமி பார்த்துட்டு அங்கே வந்து பேய் அமுக்கி கர்ப்பப்பையிலேருந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து குமார் ஸ்பெஷலிஸ்ட் ஃபெர்டிலிட்டியில் வந்து 120 சொல்லி ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு போய்ட்டு சாமியை வேண்டிக்குங்க பையன் செத்து, அதாவது வயிற்றில் உள்ள குழந்தை செத்துற 3 வருஷம் சென்று. அப்போ
அப்போ என் வீட்டுக்காரோட தாய்மாமன் பொம்பளை புஷ்பானு பேராக்கிறவங்க அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சாமி அம்மா வீட்டுக்கு கொண்டு போனாங்க பங்சானி. ஸோ ஆத்தாவே நானாக வந்து உன் வயிற்றில் புள்ளியாக பிறப்பேன் அப்படின்னு. நான் சாமிலாம் படிக்க மாட்டேன். நானே சரி, நான் இதெல்லாம் வெளியே பார்த்ததில்ல, வெளியே இந்த மாதிரி சாமியானெல்லாம் பார்த்ததில்ல. சரின்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு. பையன் பிறந்தது பையன். அப்புறம் போய் காலில் போட சொல்கிறாங்க, 30 நாள் செஞ்சு ஆசீர்வாதம் அவங்க சொல்கிறாங்க. நான் வாங்க மாட்டேன், எனக்கு இது மாதிரி பிடிக்காது. அவங்க சொன்னது பொம்பளை பிள்ளைய நானே ஆத்தாவை வந்து பிறப்பேன். ஸோ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் கையில் கொடுக்குறேன் என் வீட்டுக்கிட்ட போட்டு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, நான் வாங்க மாட்டேன். அப்போ கேட்டோங்க, என்னம்மா கோவம், என்னம்மா கோவம்னு. நான் ஒன்றுமே சொல்லலைன்னு இவர் அடிக்க வந்தோன்னே பதில் சொல்லு அப்படின்னு. அப்புறம் பாருங்கள், லாஜிக்கே இல்லை. அவங்க சொன்னது என்ன வாக்கு, புள்ள பிறந்தது நான் என்ன அடிக்க வராங்க. அப்புறம் நீங்கள் என்ன அப்படி மரியாதை பேசுகிறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆத்தாவை நானே பொம்பளை பிள்ளைய வந்து பிறப்பது, எனக்கு பிறந்தது ஆம்பளை பையன், நான் எப்படி உங்கள் காலில் உழுவேன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனால் தேசத்தில் சொன்னோன்னே, ஓ ஆத்தா நான் உன்னை சோதிக்கலாம், நீ என்ன சோதிக்க முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கே வந்து இந்த பதில் வந்து பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நம்ம தான் கஷ்டத்தில் இருக்கோம், ஆத்தா தான் உதவி பண்ணோம், அவங்க நம்மளை வந்து என்ன வேணாலும் சோதிக்கலாமா, நம்ம விசாமல் இருக்கணுமா. ஸோ ஆப்பிள் கடிச்சு கொடுத்தாங்க, ஃப்ரூட் அடிச்சுக்கிட்டு நான் வாங்கலை. ஆசீர்வாதம் வாங்கினார் என் வீட்டுக்காரி, வெளியே வந்து அழையிறாரு. இன்றைக்கி கோயில் ஏறிடுச்சு. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த தம்மானி கோயில் புதுசாக மாதிரி இருந்துச்சு. நான் வரும்போது பெருசாக ஆயிடுச்சு, நீ கோயில் பெருசாக ஆயிடுச்சு கோயில். ஆனோடனே நானும் எத்தனோ வருஷமாக தேர் இழுக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேயும் தேருக்கு போவேன். இது உங்கள் திருவிழா எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் போவேன், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவேன், தேர் பின்னால் போவேன், தேர் இழுப்பேன், வருஷம் கணக்காக செய்யுது. என் குடும்பம் பிரிஞ்சோன்னே நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வருஷம் அந்த கோயில்கிட்ட வேண்டிக்கிறேன். பெருசாக போயிடுச்சு. மண்டபம் கட்டிட்டாங்க, அதை கட்டிட்டாங்க, இதை கட்டிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நீ வந்து அம்மன் கோயில் தானே தம்மன் பெருசு, நீ வந்து சாமியை வந்து அம்மனை வந்து நீங்கள் பழிச்சிருப்ப, அதனால தான் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. போய் அவங்க கொடுத்த வாக்கு போய் எப்படி பதில் சொல்ல போகும். ஸோ இவங்க சொன்னனால அவங்க என்னை வந்து இந்த மாதிரி தப்பாக ஒரு குறி கொடுத்து நான் வாய் அடித்தனால அதை வச்சு அங்கே கோயில் ஏற்றிக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லை, ரவாங்கில் ஒரு கோயில் இருக்குது கோலகரைங்கள. நாங்கள் என் வீட்டுக்கு வீடு வந்து கோலகரை சாத்தானே. அது முன்னுக்கே வந்து பெரிய அம்மன் கோயில் கட்டியிருக்காங்க. உள்ளுக்கு போனால் சோப்பு தான் போடணும். இப்போ பாருங்க, டெக்ஸ்டைல்ஸ்லாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுது, சோப்பு தான் போடணும். நீ போட்டு வரலன்னா அங்கே உங்களுக்கு வந்து விற்கிறாங்க, சீப்பாக விற்கிறாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் சேலை கட்டிட்டு வந்தீங்கன்னா அங்கே வேறு கலர் கட்டிட்டு வந்தால் அங்கேயே சேலை வாங்கி கட்டிட்டு வரணுமா. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் என் மேலே பழிய போடுறாங்க. அப்பா வந்து என்னை பழி எடுக்கிறாங்க. தப்பாக சொன்னது அவங்க. இந்த மாதிரி தப்பாக சொல்லி என்னை வந்து பேர் வாங்கி கொடுத்து சாமியை பழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுமை பண்ணி ஆனால் கோயில் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. என்ன நியாயம், என்ன தர்மம், எவ்வளோ பேர்த்திட்ட கொடுத்துட்டேன், எவ்வளோ பேர்த்து செஞ்சுட்டேன். ஸோ பிள்ளைங்களாம் சேர்ந்து போய் சொல்லுதுங்க, என் குடும்பமும் சேர்ந்து போய் சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியாது. இப்போ தான் நான் உண்மையை வெளியாக்கும் போது அவங்களுக்கு தெரியுது. திருப்பி வரேன் நான்.